எல்லோருக்கும் வணக்கம். கண்ணே இன்னைக்கு தாங்க கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. அதாவது நம்ம நிஃப்டி எடுத்து பார்க்குறோம். அடடா, ஒரு 100 பாயிண்ட் 9 நாள் கழிச்சு இன்னைக்கு 10வது நாளா 100 பாயிண்ட் அப்படின்றது பாசிட்டிவ்ல காமிச்சிருக்கான். அஃப்கோர்ஸ் இன்னும் மார்க்கெட் முடியல. மார்க்கெட் முடியறதுக்கு இன்னும் 2-3 மணி நேரம் இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கா, 110 பாயிண்ட் இருக்கு. ஆனா இவனுங்களை நம்பலாமா அப்படின்றதும் தெரியல. ஒரே மிராக்கிளா இருக்கு. விவேக் அவர்கள் சொல்ற மாதிரி இதெல்லாம் நம்ம நம்புறதா இல்ல கம்முன்னு பேசாம எப்படி எண்ட் ஆஃப் த டே மைனஸ்ல தான் முடிப்பானுங்க அப்படின்ற மாதிரி தெரியல. பட் எனிவே இந்த 17,300க்கு ஒரு சக்தி இருக்கு பாத்தீங்களா. நேற்று க்ளோஸ் வந்து 17,303.95. 17,300க்கு கீழே போகல, க்ளோசிங் வைக்கல. ட்ரேடிங் கீழே வந்துச்சு, பட் க்ளோசிங் வைக்கல. ஸோ அது வந்து ஷேர் மார்க்கெட்ல இது வந்து ஒரு சக்தியா இருக்கு. க்ளோசிங் பாயிண்ட் அப்படின்றதான் பார்க்கணும் அப்படின்றது ஒரு சக்தியா இருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்ல, நேற்று எல்லாம் வந்து ஒரு பெரிய கூத்தை கிளப்பி விட்டாங்க. அதாவது இந்த அதானி குரூப் எப்படி மிக அதிகமாக கடன் வாங்கி வச்சிருக்கோ அதே மாதிரி வேதாந்தாவும் கடன் இருக்கு. அந்த கடனை வந்து அவங்களால கட்ட முடியுமா என்னன்றது தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால கடந்த 5 நாட்களாக வேதாந்தா அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கும்பபாடி கிட்டத்தட்ட 10% மேல அடி. இன்னைக்கு வந்து எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3% ஏறி இருக்கான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு இருக்கிற மார்ச் 2023 கட்ட வேண்டிய கடன் எல்லாம் வந்து மார்ச் கடைசி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணாமல் அந்த டேட் முடியறதுக்கு முன்னாடியே நாங்கள் கட்டிட்டோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து எங்களுடைய கடன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறத வந்து அமெரிக்காட்டால $2 பில்லியனா அடிஷ்னலாக குறைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்பாடா சாமி போதுண்டா புண்ணிய கோடி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு 3% பக்கம் வேதாந்தாவை ஏற்றி விட்டாங்க. ஆமாங்க, இதெல்லாம் என்ன விளையாட்டா? ஏற்கனவே அதானி குரூப்ல வந்து எத்தனை பேர் பணத்தை போட்டு கும்பப்பாடி படுத்து கிடக்கு. என்ன காரணம்னா இந்த மாதிரி தான் ரொம்ப அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனியினுடைய கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் கோல்மாலா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி விட்டானு. அதே மாதிரி வேதாந்தால ஒரு பிரச்சனை வந்துச்சு. பட் வேதாந்தா வந்து நான் பாடுறேன், நான் ப்ரீபேமெண்ட் பண்ணி காமிச்சிட்டேன் பாரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டதுனால இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பயம் அப்படின்றது போயிடுச்சு. நண்பர்கள், நம்ம இப்போ உலக பங்கு சந்தைகள்ல அல்லது உலக அளவுல வந்து எப்படி வளர்ச்சி விகிதம் அப்படின்றது பார்த்தோம்னு வச்சுங்களேன், ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. இப்போ உலகத்திலே நம்மளுடைய எமர்ஜிங் மார்க்கெட்லாம் நம்மளுதான் மிக வேகமா வளர்ந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம இந்தியாவுடைய நேற்று வந்த ரிப்போர்ட் வந்து ஜிடிபி growth வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அதனால நம்ம இந்தியா விட்டுருவோம். ஜப்பான் எடுத்து பார்த்தாலும் அவங்களுடைய ஃபேக்டரி ஆக்டிவிட்டி அப்படின்றது குறுகி இருக்கு, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு. ஆனால் அமெரிக்காவுடைய ஜிடிபி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு, அவங்களுடைய ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப பெட்டராக தான் இருக்கு. அதே மாதிரி சைனானுடைய ஃபேக்டரிஸ் வந்து நல்ல அருமையான growth காமிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய கோவிட் அப்படின்றதுனால தடை செய்யப்பட்டிருந்த பல இயக்கங்கள் வந்து மறுபடியும் பழையபடி ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுனால சைனா வந்து ஓரளவுக்கு பெட்டராக வந்திருக்கு. எது எப்படியோ இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப க்ரீனாக இருக்கா. பட் இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் வைஸ் வந்து உலக அளவில் வந்து மிக்சடாக தான் இருக்கு growth. அதில் நம்ம நாடுக்கு வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. நம்மளுடைய ஆப்போசிட் சைனாக்கு வந்து இப்போ கொஞ்சம் நல்ல நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இண்டிசஸ்ல வந்து நம்ம எதை பார்த்தாலும் ஓரளவுக்கு நல்லா கண்களுக்கு குளிர்ச்சியாக தான் இருக்கா. அதுலேயும் மெட்டல் ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் வந்துட்டு இருக்கா. நண்பர்களே, நம்ம வந்து இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்க்குறோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல வந்து இந்த அதானி என்டர்பிரைசஸ் எல்லாம் ஒரு மாதிரி 11% அப்படின்றது ஏறி இருக்கா. நேற்று ஏறி இருந்தா தான் நினைக்கிறேன். ஸோ ஏறி வந்துட்டு தான் இருக்கா. நண்பர்களே, இந்த சமயத்தில் நீங்க ஒன்று கவனிச்சிங்களா, நம்ம என்ன பேசியிருந்தோம், ஒரு பெரிய பார்ல வச்சு உளுந்தான்னா அவன் வந்து அவ்வளோதான் சைட்வேஸ்ல போட்டு தாளிச்சு எடுத்துருவான். ஒரு மாசத்துக்கு மேல அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட பாருங்க, பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து அவன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கான். சமீபத்தில் கூட நேற்று வந்து என்ன பண்ணியிருக்கான், அவனுடைய பழைய ரேஞ்சு 1000 ரூபா கட் பண்ற மாதிரி நேற்று வந்திருக்கான் இல்லையா. நேற்று வந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் லோ காமிச்சிருக்கான், 1100ன்னு காமிச்சிருக்கான். ஆனா 1524 இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பேசியிருந்தோம், இவ்வளவு பெரிய பார் வச்சிருந்தா அவன் நொண்டி போறதுக்கு எப்படி ஒரு மாசம் பண்ணுவான்னு நினைச்சோம். சோ கீழே வந்தா மேபி 1000 அல்லது 500 அப்படின்ற மாதிரிலாம் சப்போர்ட் எடுப்பான்ற மாதிரி நம்ம நினைச்சோம். சோ இந்த 1000 அப்படின்ற ஒரு ஸ்டாப்பா யூஸ் பண்ணி அங்கிருந்து ஒரு 400 ரூபாய் எகிரிட்டா. பட் இவனை நம்ப கூடாது. எப்படி பார்த்தாலும் ஒரு மாசத்துக்கு இப்படியே தான் இந்த லெவலுக்குள்ளேயே தான் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பானுங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. எங்க இந்த எல்பிஜி சிலிண்டர் வேற மறுபடியும் ஒரு 50 ரூபாய் ஏற்றி விட்டுருக்காங்க. இதனால யாருக்குங்க நன்மை அப்படின்னு எங்க வீட்டம்மா புலம்பிட்டு இருந்தாப்ல. அப்பதான் நம்மளுக்கு வந்து சரி ஷேர் மார்க்கெட்ல இந்த பிபிசிஎல் இது ஏற்றி விட்டானுங்களோ, சிலிண்டருக்கு 50 ரூபாய் ஏற்றி விட்டதுனால பார்த்தோன்னா ஹெச்பிசிஎல் ஏறல, இவனும் ஏறல. பட் ஐஓசி வந்து கிட்டத்தட்ட 1.5% ஏறி இருக்கான். எது எப்படியோங்க, ஐஓசி வந்து ஓரளவுக்கு லாபகரமாக தான் சமீபத்தில் இருக்கு. 67 ரூபா போனவன் இப்போ 77 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நண்பர்களே, இப்போ ஷேர் மார்க்கெட் ஏற தொடங்கிருச்சுன்னா எந்த ஷேரில் போய் வாக்கப்பட்டோம்னா நம்மளுக்கு நல்லபடிக்கு ஒரு நல்ல மேல் நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா
சமீபத்தில் இப்போதைக்கு அனலிஸ்டினுடைய பார்வையெல்லாம் இந்த ஐஎக்ஸ், பாலிகேப், பிடிலைட், ஏபிபி இந்தியா, ஏஷியன் பெயிண்ட், அசோக் லைலாண்ட் மேல எல்லாம் இருக்கு. சமீபத்தில் வந்து இந்த பேட்டரி கம்பெனி கூட தான் சொன்னாங்க, பட் அது என்ன வந்து பெருசா தாக்கல. பட் டெக்னிக்கலி இப்போ இந்த 6 ஷேர்ல வந்து ஓரளவுக்கு மொமெண்டம் அப்படின்றது பிக்கப் ஆயிருக்கிற மாதிரி காமிச்சிருக்கா. நண்பர்களே இங்க பாருங்க, நம்ம தான் வந்து 1 கோடிக்கு சம்பாதிக்கல, ஒரு வருஷத்துல 1 கோடி சம்பாதிக்கலன்னு நம்ம நினைச்சு வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம நாட்டிலேயே ஜனத்தொகையோட கம்பேர் பண்ணி பார்க்கல 0.01%, அதாவது 1,31,000 கோடி 1,31,000 இந்தியர்கள் மட்டும்தான் வருஷம் 1 கோடி சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்கம் டேக்ஸ் தகவல் சொல்லுது. அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மை, பொய்யா கூட இருக்கலாம். ஏன்னா வேற யாராவது ஃபைல் பண்ணாம இருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல சில பேர் சும்மா 10,000 தான் சம்பாதிச்சிருப்பாங்க, இருந்தாலும் வீம்புக்கு நான் 1 கோடி சம்பாதிக்கிறேன்னு கூட போட்டு வச்சிருக்கலாம். பட் எது எப்படியோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அபிஷியல் டேட்டா படி பார்த்தோம்னா 0.01% தான் 1 கோடி சம்பாதிக்கிறாங்க. இந்த 1 கோடி சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 1 கோடியில் எப்படி ஒரு 50 லட்சத்தையோ அல்லது 40 லட்சத்தையோ கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்ல போற மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க தொழில் பண்ணி வாங்குறாங்களா இல்ல சம்பளம் கொடுத்து வாங்குறாங்களான்னு தெரியல. பட் மோஸ்ட்லி சம்பளம் கொடுத்து வாங்குறவங்களா தான் இருக்கு இந்த 1,31,000 ரூபாய். ஏன்னா அவங்க தான் எதுவுமே ஏமாற்ற முடியாது, அவங்க கம்பெனியில இருந்தே டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1 கோடி சம்பாதிக்கிறவங்களுடைய வாழ்க்கை மட்டும் என்ன பெருசா வேற மாதிரியே இருந்துற போது, அவங்களும் இஎம்ஐ கட்டுற மாதிரி தான் இருக்கும், அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஏதாவது கடன் லொட்டு லோஸ்க்குன்னு கமிட்மெண்ட் அது இதுன்னு இருக்கதான் செய்யும். அவங்களுக்கும் ஒரு 3 மாசம் சம்பளம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து எவ்வளவு கோடி சம்பாதிக்கிறோம் அப்படின்றது இல்லை, ஒரு 6 மாசம் அல்லது 1 வருஷத்துக்கு ரெசெஷன் வந்தாலும் சரி நம்ம கிட்ட பணம் இருக்கா, நம்ம தப்பிச்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். போன வருஷம் ரெசெஷன்னாங்க, ஆனா யாரையும் அதிகமா வேலையை விட்டு தூக்கல. இந்த வருஷம் ரெசெஷன் சொல்றதுக்கு முன்னாடியே ஜனவரியில இருந்து ஆளை விட்டு வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க 1 கோடி சம்பாதிச்சாலும் சரி, 1 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, சம்பளம் இல்லாம இருந்தாலும் 6 மாசம் உங்க வாழ்க்கையை ஓட்ட முடியுமா அப்படின்றதுக்கு உண்டான படத்தை சேமிச்சிட்டீங்களா அப்படின்றத பாத்துங்க. நண்பர்களே, சில பேர்த்த நல்ல வேலை நீ வந்தப்பா, இல்லைன்னா உன்னை நான் மறந்தே போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சில நியூஸ் வந்ததுனா தான் சில ஷேர் எங்க இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியுது. அதாவது நம்ம டெக்னிக்கலி டெய்லி ஃபில்டர் பண்ணி பார்க்குறோம், எவனாவது ஒருத்தன் நல்லா ஏறி இருக்கானா நல்லா இறங்கி இருக்கான்னு. அதில் வந்து நிறைய பேர் வந்து மூவ்மெண்ட் இருக்கிறோம் நம்ம கண்ணில் பட்டுறான். ஆனால் 1% ஏற வேண்டியது 1% இறங்க வேண்டியது இப்படியே எவனாவது ஆடிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், நம்ம கண்ணில் படாது. ஆனால் சில சமயம் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு அவனா வெளியிட்டான்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடலாம். இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றது வந்து 75 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ இது என்ன ரேட்ல இருக்குன்னு பார்த்தா 26 பைசா, 26 ரூபாய். 26 ரூபாய்க்கு 75 பைசா அப்படின்றது ஓரளவுக்கு ஓகே தானுங்களே. கண்டிப்பா எல்ஐசியோட ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்னு தானே நம்ம சொல்லணும். எல்ஐசி 1.5 ரூபா கொடுப்பான், இவன் 75 பைசா கொடுப்பான் அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட வேண்டியதான். சரி, எது எப்படியோ இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றதுடைய பேட்டர்ன் நம்ம எடுத்து பார்க்கும்போது கரெக்டா நம்ம நிஃப்டி எப்படி கீழே பாட்டம் எடுத்து சப்போர்ட் எடுத்து மேலே போற மாதிரி அவன் காட்டுறானோ, அதே மாதிரி இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் கீழே வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் எடுத்திருக்கான். மேலே போனான்னா எப்படி ஒரு 30 ரூபா 32 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் நம்புறேன். அதுக்கு ஒரு 6 மாசம் ஆயிரும். நண்பர்களே, நம்மளுக்கு வந்து சில தகவல்கள் வருது, கடைசியில் பார்த்தா ஏன் நீங்களா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க, நாங்கள் அப்படி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி வருது. பேடிஎம்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் வெளியே போனாரு அப்படின்ற நியூஸ் தான் நம்ம படித்தோம். அது போக வேறு சில ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒன்று படிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த சமயத்தில் பேடிஎம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல வேற எந்த விதமான மேஜர் ஷேர் ஹோல்டரோ அவங்களுடைய ஷேரை வித்துட்டு போற மாதிரி எதுவும் கிடையாது, அந்த ரிப்போர்ட்டை வந்து நாங்க ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு உண்மைத்தன்மை எப்ப தெரிய வரும்னா இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முடிஞ்சு அப்புறம் ஏப்ரல் மாதம் இந்த கம்பெனி வந்து ஃபுல் டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்சுகளுக்கு தகவலாக அறிவிக்கும் போது தான் நம்ம போய் எந்த மேஜர் ஷேர் ஹோல்டர் எவ்வளோ குறைச்சிருக்காரு, அல்லது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு 1% மேலே அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ டெலிவரி அப்படின்ற ஒரு ஷேரும் இதுவும் வந்து இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிட்டு நிற்கிது. எல்லாம் நியூ ஏஜ் கம்பெனிஸ் மார்க் தட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாம் சட்டை கிழிஞ்சு நிற்கிறாங்க. இந்த டெலிவரி அப்படின்ற ஷேர் நம்ம வந்து 1 இயர் டேட்டா அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், மேலே கிட்டத்தட்ட 700 ரூபா காமிச்சவன் அவனு இப்போ 50% டவுன் 348 ரூபா தான் இருக்கான். இதுலேயும் வந்து நம்ம என்ன நியூஸ் அப்படின்றது படிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கிறோம். மறுபடியும் இந்த டெலிவரி வந்து இது வந்து இல்ல அந்த மாதிரிலாம் எது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாதான் தெரிய வரும். இல்லைன்னா நம்ம ஏப்ரல் மாசம் போய் இந்த டெலிவரி ஷேர்ல முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ் எதை வாங்கி வித்திருக்காங்க அப்படின்ற டேட்டா பார்த்தா தான் நம்மளுக்கு தெரிய வரும். நண்பர்களே, இந்த சுஸ்லான் ஷேர் செஞ்ச உருப்படியான வேலை இந்த ரைட்ஸ் இஷ்யூ பண்ணதான்.
இந்த ரைட்ஸ் இந்த சுவிட்சர்லாந்து ஷேர் பல பேருக்கு நஷ்டமா இருந்தது. ஆனா இந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றது விட்டாங்க. அது வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா 2000 ரூபாயை நீங்க பார்ஷியலா பேமெண்ட் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகி போச்சு. இப்ப சமீபத்தில் அதனுடைய ரேட் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா 6 ரூபா வரைக்கும் வந்தான். இவன் வந்து ஒரு கட்டத்துல வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரி ரைட்ஸ் இஷ்யூன்னு சொன்ன உடனே அவன் மேல 9 rupees மேல போயிட்டு அப்புறம் மறுபடியும் 6 rupees வந்துட்டு மறுபடியும் மேல 11 rupees வரைக்கும் போயிட்டு இப்போ 8 rupees ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். பட் இந்த ஷேரை ஆல்ரெடி வாங்கி ஹோல்டு பண்றவங்க வந்து 2000 ரூபா பிளஸ் 2000 ரூபா 5 ரூபா கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஷேர் வந்து இவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்லேயே சொந்தமாக இருக்கும். இப்போ 8.40 சொல்லி ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். அதுல வந்து ஒரு 2000 ரூபா முதல்ல வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வாங்காம இருந்தாங்க. இப்போ அதான் ஒரு நண்பர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த அடுத்த ஃபைனல் கால் அப்படின்றது வந்துச்சு, அதை வந்து மார்ச் மாசம் நீங்க பேமெண்ட் பண்ணிடணும். ஸோ ரெக்கார்ட் டேட் 2 மார்ச் யாரெல்லாம் இந்த ஷேரை வச்சிருக்காங்களோ அவங்களாம் இந்த 2000 ரூபாய்க்கு பேமெண்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் ட்ரேடிங் டே அப்படின்றத பத்தி இன்னைக்கு 1 மார்ச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னையோட அப்புறம் அது ட்ரேடிங் நின்று போயிடும். அதுக்கு அதே மாதிரி அதை அப்ளை பண்றது வந்து நீங்க அப்ளை பண்ணிடணும், ஃபைனல் கால் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சுவிட்சர்லாந்து பிபி பார்ஷியலி பெய்டு ஷேர் யாராவது வச்சிருக்கீங்கன்னா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு ட்ரேடிங் நின்றும், அப்புறம் உங்களுக்கு ஒரு டேட் அனுப்புவாங்க, அந்த டேட்டுக்குள்ள பேமெண்ட் பண்ணுன்ட்டு அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. அப்புறம் இல்லைன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். ஒரு நண்பர் வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு தகவல் சொல்றாரு. அதாவது 2008 இருந்து ஃபாரினர்ஸ் வந்து மொத்தமா 3.25 லட்சம் கோடி வித்துட்டு போயிட்டாங்க. நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 5.25 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளுடைய பணம் வந்து 3.25 லட்சத்தை அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்ப நம்மளுக்கு லாஸ்ல இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்படி இல்ல, மார்க்கெட் வேல்யூ வந்து 2008 இருந்ததை விட இப்ப அதிகமா தான் இருக்கு. ஸோ டிஐஸ் வந்து அப்ப இருந்து தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளா தான் இருக்காங்க. நல்ல கம்பெனியா இருக்கணும், ப்ராஃபிட் கொஞ்சம் அப்பப்போ புக் பண்ணிருக்கணும் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. இது லாஸ் அப்படின்றது கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற எதுலையும் கொண்டு பணமே போட முடியாது. இப்போ உங்ககிட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு நாங்க ரிட்டையர்மெண்ட் பிளான் தர்றோம், அதே மாதிரி நிறைய பிஎஃப் அப்படி இப்படி நிறைய இருக்கு. எல்லாருமே வந்து ஒரு அலோகேஷன் அப்படின்றது வந்து ஷேர் மார்க்கெட்ல கொண்டு வந்து போட்டு தான் ஆகணும். ஏன்னா பேங்க் எஃப்டிலயோ அல்லது பாண்டுகள்லயோ போட்டால் பெரிய அளவில் வருமானம் அப்படின்றது இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் தான் மிக அதிகமாக தூக்கி கொடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றாங்க. ஸோ அப்படி வரும்பொழுது நம்மளால தொடர்ந்து வாங்கி வச்சுக்கிட்டே தான் இருந்தாகணும். 20 வருஷம் 30 வருஷம் பாலிசி போட்டிருக்காங்கன்னா அப்போ நம்மளால வாங்கி 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 30 வருஷம் வச்சிருந்து தான் ஆகணும். அந்த ரிட்டர்னை வச்சு தான் நம்மளுக்கு வந்து அந்த பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் தர்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாஸ் கிடையாது. சப்போஸ் இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு கரெக்டா இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும் பொழுது ஷேர் மார்க்கெட் திடீர்னு ஒரு 40,000 பாயிண்ட் இறங்கி போகுது அப்படின்னா அந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி கேரண்டீட் மெச்சூரிட்டி அப்படின்றது வரும். பட் மார்க்கெட் லிங்க்டு மெச்சூரிட்டி அப்படின்ற பெனிஃபிட் பார்த்தா உங்களுக்கு மார்க்கெட் என்ன இருக்கோ அந்த ரேட் தான் கிடைக்கும். ஸோ இப்பத்த சூழ்நிலையில இன்னைக்கு சூழ்நிலையில கண்டிப்பா அது வந்து லாஸ் கிடையாது. 2008 வாங்கினதை விட இப்போ மார்க்கெட் நல்லா தான் இருக்கு, ரொம்ப பெட்டரா தான் இருக்கு. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.